வணக்கம். இன்னைக்கு நாம மனித வரலாற்றிலேயே மிக மிக பழமையான ஒரு மிகப்பெரிய ஞான புதையலை பத்தி பார்க்க போறோம். அதுதான் வேதங்கள். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். வேதங்கள்னா என்ன? ஏதோ பழங்கால புத்தகங்கள்னு மட்டும் நாம நினைச்சிடக்கூடாது. அது காலத்தையே தாண்டி நிக்கிற ஒரு மாபெரும் அறிவு ஊற்று. அதுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியங்கள் இருக்கு? வாங்க நாம சேர்ந்து தேடி பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான விஷயத்த நாம ஒரு சில பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அதோட தோற்றம் எப்படி இருந்தது, அப்புறம் அதோட 4 முக்கிய பிரிவுகள் என்னென்ன, ஒவ்வொரு பிரிவுக்கும் உள்ள அமைப்பு எப்படி இருக்கு, படைப்பை பத்தி அது என்ன சொல்லுது, கடைசியா இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு அதுல இருந்து என்ன ஞானம் கிடைக்குதுன்னு நம்ம படிப்படியா ஆராய போறோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இந்த மாபெரும் ஞான நதி எங்கிருந்து உருவாகுது? வேதங்களோட அடிப்படையான சில விஷயங்களை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல வேதம்ங்கிற வார்த்தைக்கே அறிவுன்னு தான் அர்த்தம். இது சமஸ்கிருதத்துல வித்துங்கிற மூல வார்த்தையிலிருந்து வருது. ஆனா இது ஏதோ சாதாரண அறிவில்ல, பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைகளை பற்றிய ஒரு முழுமையான ஞானம். வேதங்களுக்கு ஸ்ருதின்னு ஒரு பெயர் இருக்கு. அப்படின்னா கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஞானம் யாரோ எழுதுனதில்ல, பழங்காலத்து ரிஷிகளுக்கு உள்ளுணர்வா வெளிப்படுத்தப்பட்டது. அப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு வார்த்தை கூட மாறாம வாய்மொழியாகவே ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனாலதான் வேதங்களை அபௌருஷேயம்னு சொல்றாங்க. அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படாதது. இது ஒரு ஆழமான நம்பிக்கை. இப்ப இந்த வேதங்கள்ங்கிற இந்த பெரிய நூலகத்தை 4 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பெரும் ஓடைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுல காலவரிசைப்படி பார்த்தா முதல்ல வர்றது ரிக்வேதம். இதுதான் ரொம்பவும் பழமையானது, முழுக்க முழுக்க தெய்வங்களை போற்றுகிற துதிகளோட தொகுப்பு. அடுத்து யஜுர்வேதம். இது யாகங்கள், சடங்குகள் எல்லாம் எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகளை சொல்லுது. மூணாவதா சாமவேதம். இது அதே மந்திரங்களை இசை வடிவத்துல, அதாவது பாட்டா கொடுக்குது. கடைசியா அதர்வண வேதம், அன்றாட வாழ்க்கை, மருத்துவம், சமூக நெறிகள்னு நடைமுறை விஷயங்களை பத்தி பேசுது. இந்த 4 வேதங்களோட அளவை சும்மா பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். ரிக்வேதம் தான் இருக்கிறதுலயே பெரியது. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான ஸ்லோகங்கள் இருக்கு. இதுவே அதோட பழமையையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுது இல்லையா? மத்த வேதங்களையும் சேர்த்தா மொத்தம் 20,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு. நினைச்சு பாருங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஆழமானது. நாம பார்த்த இந்த 4 வேதங்கள்ல ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் இன்னும் 4 அடுக்குகள் இருக்கு. அதுதான் வேத ஞானத்தோட ஆழத்தை நமக்கு இன்னும் தெளிவா காட்டுது. இந்த 4 அடுக்குகளையும் ஒரு பயணம் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். முதல்ல சம்ஹிதைகள். இதுல தெய்வங்களை அழைக்கிற மந்திரங்கள், துதிகள் எல்லாம் இருக்கும். அடுத்ததா பிராமணங்கள். இது ஒரு ஹவு டு கைடு மாதிரி. அந்த மந்திரங்களை வச்சு யாகங்களை, சடங்குகளை எப்படி செய்யணும்னு விளக்கும். அதுக்கப்புறம் ஆரண்யகங்கள். இது அந்த சடங்குகளோட உள்ளர்த்தம் என்ன, அதோட தத்துவம் என்னன்னு ஆழமா தியானிக்கிறதுக்கானது. கடைசியா தத்துவத்தோட உச்சக்கட்டமான உபநிடதங்கள். இங்கேதான் ஆத்மான்னா என்ன, பிரம்மம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்ற தேடல் உச்சத்தை அடையுது. இப்படி பார்க்கும்போது வேத சிந்தனையோட ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. வெளியில செய்யற சடங்குகள்ல ஆரம்பிச்சு மெதுவா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழமான தத்துவ உண்மைகளை நோக்கி இந்த பயணம் போகுது. சரி, வேதங்களோட அமைப்பை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அதோட உள்ளடக்கத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். வேதங்களோட தத்துவ ஆழத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ரிக் வேதத்துல வர்ற நாசதீய சூக்தம். இது பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ரொம்ப ஆச்சரியமான கேள்விகளை எழுப்புது. யோசிச்சு பாருங்க. அப்ப எதுவுமே இல்லாத ஒரு நிலையும் இல்ல, எல்லாம் இருந்த ஒரு நிலையும் இல்ல, சாவனும் ஒன்னு இல்ல, சாகா வரமும் இல்ல. இப்படி ஒரு நிலைய உங்களால கற்பனையே கூட பண்ண முடியுதா? வேதங்களோட சிறப்பு என்னன்னா, அது உறுதியான பதில்களை தரதை விட இப்படி ஆழமான கேள்விகளை கேட்க வைக்கும். பிரபஞ்சத்தை பத்தின பெரிய பெரிய கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஞானத்தையும் வேதங்கள் கொடுக்குது. இன்னைக்கும் பொருந்தி போற பல விஷயங்கள் அதுல இருக்கு. வேதங்கள் ஒரு தனி மனுஷனை பத்தி மட்டும் பேசல, நாம ஒரு சமூகமா எப்படி ஒற்றுமையா நல்லிணக்கத்தோட வாழணுங்கிறத பத்தியும் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த வரிகளை கேளுங்களேன். நம்ம எல்லாரோட பிரார்த்தனையும் ஒன்னா இருக்கட்டும், நம்ம மனசெல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கட்டும், நம்ம இதயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படட்டும்னு சொல்லுது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, ஆனா இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிற நம்ம உலகத்துக்கு இது எவ்வளோ அவசியமான ஒண்ணு இல்லையா? சமூக ஒற்றுமைக்கு முதல் படி குடும்ப ஒற்றுமைதான். கணவன் மனைவி உறவு, குடும்ப வாழ்க்கை பத்தி வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதர்வண வேதத்துல வர அந்த அழகான ஆசீர்வாதம் பாருங்க. 2 பேரும் ஒருத்தர் அன்போட பார்க்கணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், 2 உடம்புல ஒரே ஆன்மா வாழணும்னு சொல்லுது. உறவுகளோட புனிதத்தையும் ஆழத்தையும் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. மனுஷன்னா தவறு செய்யறது இயல்புதான். அந்த தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு வேதங்கள் நமக்கு உணர்த்துது.
எவ்வளவு பணிவான முழுமையான ஒரு மன்னிப்பு கோரிக்கை பாருங்க. மத்தவங்களுக்கு எதிரா செஞ்சது, தெரிஞ்சு செஞ்சது, தெரியாம செஞ்சது, ஏன் நம்ம மனசாட்சிக்கே எதிரா செஞ்சதுன்னு எல்லாத்தையும் மன்னிச்சிடுன்னு கேக்குது. இது நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்பேத்துக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. பாத்தீங்களா, கடைசியில நாம மறுபடியும் அதே ஆதிப்புதிருக்கு தான் வந்து நிக்கிறோம். வேதங்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ஞானம்னு இல்ல. அதுக்கு பதிலா இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நாம எவ்வளவு சின்னவங்கன்னு உணர்ந்து பணிவோட நின்னு சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையான ஞானம். ஒருவேளை அந்த கடைசி பதில நாம கண்டுபிடிப்போமோ இல்ல கண்டுபிடிக்கவே முடியாதோ, யாருக்கு தெரியும்?